வணக்கம்ப்பா. பிளாக்கொட்டையும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு குழம்பு வைப்போம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பிளாக்கொட்டை இந்த மாதிரி உரித்து அவிச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து முருங்கைக்காய் நல்லா கழுவிட்டு இப்படி துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கணும். வெட்டி குழம்பு வைக்கணும். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி அடுப்பு வச்சுட்டு 50 ml ஆயில் விட்டு வெந்தயம் 1 ஸ்பூன் போடணும்ப்பா. அதை நான் வீடியோவில் காமிக்காமல் போட்டேன். அப்படியே வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். இது வதங்கட்டும் நல்லா. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு தக்காளி கலந்துக்கலாம்ப்பா. 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். மஞ்சள் தூள் ஒரு ஸ்டிக்கி போட்டுக்கலாம்ப்பா. போட்ட தக்காளி நல்லா வதங்கி வச்சுருக்காங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. 3 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா, மல்லி, சீரகம், சோம்பு எல்லாமே கலந்துருக்கு. ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சிக்கலாம், ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சங்காய் பெருசு ஊற்றிருக்கேன் புளி, அந்த அளவுக்கு. தேவையான தண்ணி கலந்துக்கலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க பிளாக்கொட்டை இதில் கலந்துக்கலாம். முருங்கைக்காய் பீஸ் பீஸாக வெட்டி கழுவி வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கலாம். பிளாக்கொட்டை முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடிப்பா. இது கொதித்த உடனே தேங்காய் கலந்துக்கலாம். தேங்காய் வேணால் நீங்கள் கலந்துக்கோங்க. நான் தேங்காய் கலக்க மாட்டேன். இப்படி ஒரு முறை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொதிக்கட்டும் நல்லா. கமன்னு பிளாக்கொட்டை காரக்குழம்பு ரெடிப்பா. சும்மா நல்லா மணக்குது பார்த்துக்கோங்க. இப்படி தான் வைக்கணும் பிளாக்கொட்டை காரக்குழம்பு. குழம்பு இறக்க போகிறப்ப ஒரு தேங்காய் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் அரைச்சி கலந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு தேங்காய் பிடிக்காததுனால நான் கலக்கலை. பிளாக்கொட்டை காரக்குழம்பு ரெடி பாருங்கள், சூப்பராக இருக்குது. மனம் நல்லா இருக்குது. நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு.